வன்மா வையமளந்த எம் வாமனா நின் பன்மாமாய பல்பிறவையில் படுகின்னையான் தொல்மா வல்வினை தொடர்களை முதல் அறிந்து நின் மாதாள் சேர்ந்து நிற்பதெஞ்ஞான்னுகொலோ. நாம் அனைவருமே சம்சாரத்தில் அனாதி காலமாக கணக்கில்லாத பிறவிகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம். அந்தந்த பிறவிகளில் எத்தனையோ பாபங்களையும் ஒரு சில புண்ணியங்களையும் நாம் சம்பாதித்து இருக்கலாம். ஆனால் பகவானுடைய திருவடிகளை அடைய வேண்டுமென்றால் இந்த பாபங்கள் அனைத்தையும் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். பாபக்கணக்கு பூஜ்யமாக ஆக வேண்டும், புண்ணியக்கணக்கும் பூஜ்யமாக ஆக வேண்டும். அப்போதுதான் பகவானுடைய திருவடிகளை வைகுந்தத்தில் சென்று கிட்ட முடியும். அப்படி செய்வதற்கு நம்மிடத்தில் எந்த வாய்ப்பும் இருப்பதாக தெரியவில்லை. நின் பல்மாமாய பல்பிறவியில் படுகின்ற யான் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். பலவிதமான பிறவிகளில் அடுத்தடுத்து செடிகொடிகளாகவும் விலங்குகளாகவும் மனிதர்களாகவும் தேவர்களாகவும் மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறோம். இந்த சக்கரம் சுழலிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதற்கான வழியும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, தொல்மா வல்வினை தொடர்களை முதல் அறிந்து. இந்த தொடர்ந்து வரக்கூடிய வினைகள் இருக்கின்றனவே, வல்வினைகள், ரொம்ப பலம் வாய்ந்த வினைகள், என்னால் இவற்றை அறுத்துவிட முடியாது. ஆனால் அந்த தொடர்களை முதல் அறிந்து அதனுடைய வேரோடு சேர்த்து அறுத்து விட்டால்தான் என்னால் வைகுந்தத்தை அடைய முடியும்னு தெரிகிறது. அதனால் அதற்கான வழி என்ன என்று நீயே சொல்ல வேண்டும், அதற்கான வழியை நீயே தேட வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். யாரிடத்தில் பிரார்த்திக்கலாம் என்றால், வன்மா வையமளந்த எம் வாமனா, எனக்கென்று பிறந்த வாமன பகவானே, திரிவிக்ரம பெருமானே, உன்னிடத்தில் தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் என்று ஆழ்வார் கேட்கிறார். ஏன் மற்ற பெருமாளிடத்தில் பிரார்த்திக்க கூடாதா? ராமன், கண்ணன், வராகன், மத்ஸ்யர் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே என்றால், நம்மால முடியாத போது, பகவானை நோக்கி செல்ல முடியாத போது, தான் நம்மை தேடி வந்த அவதாரம் திரிவிக்ரம அவதாரம் தானே. உண்மையில் நாம் பகவானிடத்திலே ஓடிப்போய் தலையை அவன் திருவடியிலே வைத்து சேவித்திருக்க வேண்டும். நாம் செய்யவில்லை. ஏதோ உலக இன்பங்களில் ஆசையோடு திரிந்து கொண்டிருந்தோம். பகவானாக நம்மை தேடி வந்து பெரிய வடிவத்தோடு வளர்ந்து தன்னுடைய திருவடிகளை நம்முடைய தலையிலெல்லாம் வைத்தார் அல்லவா. நாம் செய்திருக்க வேண்டிய செயலை நமக்காக அவர் செய்து வைத்தார். அதனால் அந்த பகவானிடத்துல தான் கேட்கணும். தொல்மாவல்வினை தொடர்களை முதலறிந்து நின் மாதாள் சேர்ந்து நிற்பது எஞ்ஞான்னுகொலோ. உன்னுடைய பெரிய திருவடிகள், உயர்ந்த திருவடிகளை நான் என்று அடைவதென்று நீயே சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டுமென்றால் அது வாமனமூர்த்தியான திரிவிக்ரமனிடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும். அந்த திரிவிக்ரம பெருமானாகவும் திருநீர்மலை என்கிற திவ்யதேசத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார். கீழே மலைக்கு மேல் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமானை தரிசித்துக் கொண்டோம். அடுத்தது நரசிம்மர், சாந்த நரசிம்மரையும் தரிசித்துக் கொண்டோம். அதற்கடுத்தது கடைசியாக மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சந்நிதி திரிவிக்ரம பெருமானுடைய சந்நிதி. அவரைத்தான் தற்போது தரிசிக்க இருக்கிறோம். அழகான வடிவம், சின்ன வடிவத்தில் தான். மற்ற இடங்களில் போல உலகளந்த பெருமாள் காஞ்சிபுரத்துக்கு அருகில் சேவித்தோம். திருக்கோவலூர் ஆயன் பெரிய வடிவத்தோடு சேவித்தோம். இங்கே அவ்வளவு பெரிய வடிவம் கிடையாது. ஆனால் அதே போன்ற வடிவத்தோடு தான் பகவான் எழுந்தருளி இருக்கிறார். 2 திருவடிகள், வலது திருவடியை பூமியிலே நன்றாக பதித்து வைத்திருக்கிறார். அதை கொண்டுதான் கீழ் உலகங்களையெல்லாம் பெருமான் அளந்தது. இடது திருவடியை அப்படியே மேல் நோக்கி தூக்கி வைத்திருக்கிறார். அதை கொண்டுதான் மேலுலகங்கள் சத்தியலோகம் வரை இருக்கக்கூடிய 7 உலகங்களையும் பகவான் அளந்தார். 2 திருவடிகள் ஆயின. அடுத்து 2 திருக்கைகள் பகவானுக்கு உள்ளன. ஒரு கை, வலது கையிலே 1 என்கிற எண்ணிக்கையை காட்டிக் கொண்டிருக்கிறார். இடது கையாலே 2 என்கிற எண்ணிக்கையை காட்டிக் கொண்டிருக்கிறார். சங்கம் சக்கரமெல்லாம் ஒன்றும் கையில் கிடையாது, எல்லாம் ஆகாசத்தில் பறந்து போச்சான். ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ என்று ஆழ்வார் பாடுகிறார். பகவான் திரிவிக்ரம அவதாரம் பண்ண போது அவர் வளர்ந்தது போல அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் ஆகாசத்தில் வேகமாக பறந்து போச்சான். ஆழி, சங்கம், தண்டு, வாழ் எல்லா பஞ்சாயுதங்களும் ஆகாசத்திலே பறந்து சென்றன. அப்போ கையில் ஆயுதம் கிடையாது. ஒரு கையில் 1ன்னு வச்சுருக்கார், இன்னொரு கையில் 2 என்று பிடித்து கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? 1 2னா எதை சொல்றார்னால், மகாபலியை பார்த்து பகவான் கேட்கிறாராம். மகாபலியே, நீ எனக்கு 3 அடி மண் கொடுக்கிறேன் என்று தானம் கொடுத்தாய். ஆனால் இப்போ பாரு, 2 அடிகளுக்கான இடம் கிடச்சிருத்து. கீழ் உலகங்களை எல்லாம் ஒரு திருவடியால் அளந்தேன், மேல் உலகங்களை எல்லாம் மற்றொரு திருவடியால் அளந்தேன். 2 திருவடிகளுக்கான நிலத்தை கொடுத்து விட்டாய். இன்னும் ஒரு திருவடியை எங்கே வைப்பது? மிச்சம் நிலமே இல்லையே, நீதான் கொடுக்க வேண்டும். ஒன்னும் தருகவெனா
என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் அல்லவா. இன்னும் ஒரு அடிக்கான இடத்தை எங்கிருந்து கொடுக்க போகிறாய்? உங்கிட்ட நீ மகாபலி வைத்திருந்தது 3 உலகங்கள், பூஹு புவஹா சுவஹா, 3 உலகங்களைத்தான் கைப்பற்றி வைத்திருந்தார். பகவானோ 7-14 லோகங்களையும் 2 அடிகளால் அளந்து விட்டார். மிச்சம் ஒரு திருவடிக்கு இடம் எது என்று கேட்டுக்கொண்டிருக்கும் வடிவத்தில் இங்கு இருக்கிறார். இதே போலத்தான் உலகளந்த பெருமாள், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திரு ஊரகத்தில் சேவித்தோமே, உலகளந்த பெருமாள் அங்கு இருக்கிறவர் ஒரு காலை கீழே வைத்துக்கொண்டு ஒரு காலை அப்படி ஒரு 90 டிகிரிஸுக்கு மேலே ஒரு 100-120 டிகிரிஸ் வரைக்கும் திருவடிகளை தூக்கி கொண்டிருந்தார். இந்த பெருமானை பார்த்தோம்னா 180 டிகிரிஸ், ஒரு திருவடி கீழே இருக்கும், ஒரு திருவடி அப்படியே மேல் லோகத்தை போய் தொடும்படிக்கு இருக்கும். அந்த வடிவத்தோடு திருவிக்கிரம பெருமான் காட்சி அளிக்கிறார். அவருக்கு ஒரு அழகான உற்சவமூர்த்தி, அவர் சின்னவராக இருக்கார். மூலவர் தான் திருவிக்கிரமன். உற்சவர் அவ்வளோ பெருசு இருந்தால் எங்க அவர் புறப்பாடு பண்ணுறது, உற்சவம் பண்ணுறது? சின்ன வடிவத்தில் அபயஹஸ்தம், மற்றொரு கையில் வரதஹஸ்தம் திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு அந்த உற்சவமூர்த்தியும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இப்படி மலைக்கு மேலே 3 பேர், முதல்ல ரங்கநாத பெருமாள், அடுத்தது சாந்த நரசிம்மர், திருவிக்கிரமன் என்று 3 பெருமாள்களை சேவித்துக் கொண்டோம். இந்த 3 பேருக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. யோசிச்சு பாருங்க, பகவான் அவதாரம் செய்யும் போது மத்ஸ்யாவதாரம் ஒரு நல்ல பாண்டிய தேசத்து ராஜாவுக்கு அருள் செய்வதற்காக, கூர்மாவதாரம் தேவர்களுக்கு அமிர்த மதனம் செய்து கொடுப்பதற்காக, அதுக்கு மேலே வராகாவதாரம் தன் மனைவியான பூமி பிராட்டி இடந்தெடுப்பதற்காக, எல்லாம் நல்லவர்களுக்காகத்தானே அவதாரம். ராமாவதாரம் பண்ணது விபீஷணனுக்காக, இல்லை மற்ற பக்தர்கள் சுக்ரீவனுக்காகன்னு சொல்லலாம். சில அவதாரங்களில் மட்டும்தான் நல்லவர்களை விட்டு அரக்கர்கள் அசுரர்களுக்கெல்லாம் பகவான் அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த 3 பேரும் அதை போலத்தான். நரசிம்ம பெருமான் பிறந்ததே அசுரகுல குமாரனான பிரஹ்லாதனுக்காக, திருவரங்கநாதன் அனுகிரகித்தது விபீஷணனுக்காகத்தானே திருவரங்கநாதன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ராட்சசனுக்கு அனுகிரகம். திருவிக்கிரம பெருமாள் வந்ததும் மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணாரோ இல்லையா, அவனுக்கு பெரிய வரங்களை எல்லாம் கொடுத்து அடுத்த பிறவியில் நீயே இந்திரனாக பிறப்பாய் என்று வரம் கொடுத்தார். அப்ப மகாபலி என்கிற அசுரனுக்கு அனுகிரகம் பண்ணவர் திருவிக்கிரம பெருமாள், பிரஹ்லாதன் என்கிற அசுர குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணவர் நரசிம்மர், ராட்சசன் விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணவர் திருவரங்கநாதன். இந்த 3 பேரும் தான் மலைக்கு மேலே எழுந்தொழி இருக்கிறார்கள். அப்ப அசுரனாக பிறந்தாலும் சரி, அரக்கனாக பிறந்தாலும் சரி, என்ன பிறவியாக இருக்கட்டும், உள்ளத்தில் நல்லெண்ணம் இருந்தால், சத்துவகுணம் இருந்தால், அன்பு பக்தி இருந்ததென்றால் அவர்கள் என்னை வந்து அடையலாம், என் அருளை பெறலாம் என்பது இந்த 3 பெருமாள்களுக்கும் ஒரு பொதுவான தன்மை அல்லவா. அந்த தன்மையை மனதில் கொண்டு இப்போ மெதுவாக இறங்கி வருவோம். வேகமாக ஏறி போயிட்டோம், இறங்கும்போது பத்திரமா இறங்கணும். மனசில் வேற 3 பெருமாளுடைய எண்ணம் இருக்கே, அந்த திருவோட வடிவங்களை மனதில் வைத்துக்கொண்டே இறங்கி வந்தோம் என்றால் கீழே அழகான சந்நிதி. இந்த மலையிலிருந்து இறங்கின உடனே நேர எதிர்த்தாப்புல கோவில் இருக்கிறது. கோவிலுக்குள்ளே சென்றோம் என்றால் துவஜஸ்தம்பம் இருக்கணுமோ இல்லையோ, துவஜஸ்தம்பத்துக்கு நேர் எதிர்த்தாப்புல நீர்வண்ண பெருமாளுடைய சந்நிதி இருக்கணுமோ இல்லையோ, கிடையாது. நீர்வண்ண பெருமாளும் அவருடைய துவஜஸ்தம்பமும் கோபுரவாசலுக்கு நேரே இல்லை, வலதுபுறத்திலே தள்ளி இருக்கிறார்கள். ஏன் சுவாமி இப்படி கட்டினா? கோபுரவாசலுக்கு நேரத்தானே துவஜஸ்தம்பம் பெருமானுடைய சன்னதி இருக்கணும்னால், இந்த ஊரில் ஸ்தல புராணம் என்ன? வால்மீகிக்கு ராமனாக பகவான் இந்த ஊரில் காட்சி கொடுத்தான் அல்லவா. இன்றைக்கும் கோபுரவாசலுக்கு நேர் எதிர்த்தாற் போல இருக்கக்கூடியது ராமனுடைய சன்னதி. ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் அனைவரோடும் கூட அழகாக காட்சி அளிக்கிறார். அந்த பெருமாள் ரொம்ப முக்கியம். கல்யாண திருக்கோலத்தில், இது ஒன்றும் வனவாச கோலம் அல்ல, கல்யாண திருக்கோலத்தில் பகவான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். அது கோபுரவாசலுக்கு நேர் இருக்கக்கூடிய ராமருடைய சன்னதி. அதற்கு நேர ஒரு பெரிய ஹனுமார், ஒரு 4 கால் மண்டபம். அந்த 4 கால் மண்டபத்துக்குள்ள ஒரு பெரிய ஹனுமாருடைய ஒரு சிலை, அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சுதையில் சிலையும் இருக்கிறது. அவரையும் தரிசித்துக் கொள்ளலாம். அதுக்கு மேலே துவஜஸ்தம்பம், துவஜஸ்தம்பத்தை வணங்கி கொண்டு படியேறி உள்ளே செல்ல வேண்டும். நீர்வண்ண பெருமாளை செவிக்க ஒரு 4-5 படிகளை ஏறி உள்ளே சென்றோம் என்றால் நீர்வண்ண பெருமாளுக்கு முன்னால் வலது பக்கத்தில் ஒரு கண்ணாடி அறை. மேலே சொன்னேனே ரங்கநாத பெருமானுடைய உற்சவர் இந்த கண்ணாடி அறையில் இருக்கிறார்னு, அவரை இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். ஆண்டாள், ஸ்ரீதேவி, பூதேவி நாச்சிமார்களோடு அழகான வடிவத்தில் கண்ணாடி அறையில் அவள் எழுந்தொழி இருக்கிறார். அங்கே அப்புறம் இடது பக்கம் திரும்பி நேர உள்ள போனோம்னால் அது நீர்வண்ண பெருமானுடைய கர்ப்ப கிரகத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. பெருமான் நீர்வண்ணன், நீலமுகில் வண்ணன் என்கிற பெயரோடு இருக்கிறார். நீர்வண்ணன், வண்ணம், வண்ணம்னா நிறம், கலர்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்படின்னு முதல்ல பொருள் வைத்துக் கொள்வோம். நீர்வண்ணன், தண்ணீரை போன்ற வண்ணத்தை உடையவன். நீர்னா ஜலம், ஜலத்தை போன்ற வண்ணத்தை உடையவன். அப்படின்னா ஜலத்துக்கு ஏது சுவாமி வண்ணம் இல்லை? சயின்ஸில் பார்த்து கலர்லெஸ், ஓடர்லெஸ் அப்படின்லாம் சொல்கிறாளே, அதுக்கு வண்ணம் கிடையாது. என்னால்
வண்ணம் உண்டு. ஆழமான கடலை பார்த்தோம்னா, நீர் என்பதற்கு ஜலம்னு வச்சுக்காதீங்க, கடலை பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கருப்பு நிறம் இருக்கிறது அல்லவா, அந்த கடலை போன்ற நிறத்தை உடையவர். பகவானை சொல்லும்போது முகில் வண்ணன், மேகத்தை போன்ற நிறத்தை உடையவர். ஆழி வண்ணன், ஆழினா கடல் தானே, ஆழி கடலை போன்ற வண்ணத்தை உடையவர் என்றெல்லாம் பாடுகிறார்கள். அப்ப அது ஒரு பொருள். பகவானுடைய திருமேனி கருப்பான திருமேனி. உலகத்தில் இருக்கக்கூடிய நீர் அனைத்தையும் ஒரே ஒரு மேகம் அப்படியே விழுங்கி விட்டதென்றால் அந்த மேகம் எவ்வளவு கருப்பா இருக்கும், அவ்வளவு கருப்பா பகவானுடைய திருமேனி இருக்குமா. கண்ணனுடைய திருமேனியில் போய் இப்படி வழிச்சு எடுத்தோம்னா அப்படியே மைய போல அந்த கருப்பு ஒட்டி கொள்ளுமா. இந்த காலத்திலும் இருக்கு. இந்த காலத்தில் நம்ம முகத்தில் எடுத்தோம்னா அது பவுடரோ என்னென்ன பூசினோமோ எல்லாம் வருது. கண்ணன் திருமேனியில் போய் இப்படி இழுத்து பார்த்தோம்னால் மைய போல அந்த கருப்பு ஒட்டி கொள்ளுமாம். அந்த கார்வண்ணன் நீர்வண்ணனாக நீலமேக வண்ணனாக பகவான் இருக்கிறார். இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள், வண்ணம் என்று சொன்னால் தன்மை, அதனுடைய பண்பு என்று பொருள் உண்டு. நீர்வண்ண பெருமாள் என்றால் தண்ணீருடைய தன்மையை உடைய பெருமாள். தண்ணீரை போல நிறம், கலர்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டாம். இவருடைய குவாலிட்டி, இந்த பகவானுடைய பண்பு என்னவென்றால் நீரை போல பண்பு இவருக்கு உண்டுன்னு தெரிவிக்கிறார். நீர் என்ன பண்ணும், எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கும் அல்லவா. உயர்ந்த இடத்திலிருந்து மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். பகவான் என்ன பண்றார், மேடு வைகுந்தம் அங்கு இருக்க வேண்டியவர் அங்கிருந்து ஓடி ஓடி பூலோகத்துக்கு வந்து விடுகிறார் அல்லவா. அப்ப தண்ணீரை போல பள்ளத்தை நோக்கி எங்கு பக்தர்களுக்கு தேவை இருக்குமோ, நாம தான் பள்ளம், நாம இருக்கிற சம்சாரம்தான் பள்ளம், இந்த பள்ளத்தை நோக்கி ஓடி வருகிறார். அது தண்ணீருக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய பொருத்தம். இரண்டாவது, தண்ணீர் சொல்லும் போதே குளிர்ச்சி மனதில் படுகிறதல்லவா. பகவானும் மிக குளிர்ந்தவர். எத்தனை பேர், ராவணன் கும்பகர்ணன் முதலான அசுரர்களை பார்க்க வேண்டும், ஆனாலும் குளிர்ச்சி மாறாமல் பக்தர்களை குளிர கட்டாட்சிக்கிறார் அல்லவா. அதனால நீர்வண்ண பெருமாள் என்று சொல்லலாம். இன்னொன்று, நீர் எப்பவுமே திரவமா இருக்குமோ இல்லையோ, ஓடிக்கொண்டே இருக்கும், கெட்டியா இருக்காது. அதை போல பகவானை கெட்டியானவர், சுவாமி ரொம்ப பெரியவர்னு சொல்றாளே. பொதுவாகவே பணக்காரர்கள், உலகத்திலேயே பணக்காரர்களை பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப வாய் விட்டு ஆன்னு திறந்தெல்லாம் சிரிக்க மாட்டா, ரொம்ப கை மேலே விழுந்து பழக மாட்டார்கள். அப்படியே பட்டும் படாமல் இருப்பது. ஏதோ பெரிய ஒரு ஜோக் சொன்னோம், ரொம்ப பெரிய ஏதான ஒரு சிரிப்பதற்கான நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் இப்படி சின்னதாக ஒரு முறுவல், லேசாக இந்த ஓரத்தில் ஒரு வளைவு மட்டும் தெரியும், அவ்வளவுதான் சிரிப்பாளாம். அவ்வளவு பெரியவர்களோ இல்லையோ வெளிப்படையாக சிரித்து பேசி எதுவும் பண்ண மாட்டார்கள். ஒருவேளை பகவான் ஸ்ரீமன் நாராயணனும் உலகத்துக்கே நாதன் என்றால் அப்போ ரொம்ப பெரியவராக இருப்பாரோ, நம்ம இடத்துல பழக மாட்டாரோன்னு தோணும். ஆனால் கிட்டக்க போனால் சுவாமி இவர் என்ன ஜலத்தை போல உருகி உருகி பழகிறாரே. நீர்வண்ணன்னு சொன்னால் நம்மை பார்த்தவுடன் அவர் உருகி விடுகிறார். நாம் அவரை பார்த்து உருகுவது அப்புறம் இருக்கட்டும், அவர் நம்மை பார்த்து உருகுகிறபடியாலே நீர்வண்ண பெருமாள் என்று சொல்லப்படுகிறார். இதெல்லாம் இந்த பெருமானுடைய பெயர்க்கான காரணங்கள். உள்ள பெருமானை சேவிக்க போனோம் என்றால் நின்ற திருக்கோலத்தில் இங்கு இருக்கார். நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலம், திரிவிக்ரமன் நடந்த திருக்கோலம், மேல ரங்கநாதன் சயனித்த திருக்கோலம். இந்த இடத்திலே நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறார். அதாவது பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் ஒரு கையாலே அபயஹஸ்தம், மற்றொரு கீழே இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக பிடித்து கொண்டிருக்கிறார். மேல் திருக்கைகளில் சங்க சக்கரங்களை பிடித்திருக்கிறார். இது மூலவர் தனியாக, பக்கத்தில் தாயார் கிடையாது, பெருமாள் தனியாக இருக்கிறார். அவருடைய உற்சவமூர்த்தி அதே போல அபயஹஸ்தம், கட்டிஹஸ்தம், சங்க சக்கரங்கள், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் அனைவரோடும் அந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். இது 4வது சந்நிதி. இந்த சந்நிதிக்கு அருகிலேதான் தாயாருடைய சன்னதி இருக்கிறது. ரொம்ப முக்கியமான தாயார் சன்னதி. அதனுடைய பெருமை, தாயாருடைய மகிமையும் இந்த ஊருக்கு திருமங்கையாழ்வார் வந்து பாசுரம் பாடின சரித்திரத்தையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.